ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சுவையான ஒரு பேன்கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. இது வந்து நல்லா கோதுமை மாவு, வாழைப்பழம், பனை சர்க்கரை, அதை நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் போட்டு செய்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க பசியோடு வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்களேன். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. நல்லா புசு புசுன்னு பேன்கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் ஒரு வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். ஒரு வாழைப்பழத்தை வந்து இது மாதிரி வந்து ஃபோர்க் வச்சு வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஃபோர்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்சியில் அரைக்க வேண்டாம். அதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரௌன் சுகர் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு 4 டேபிள் ஸ்பூனு. அதோட இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கரையட்டும். நாட்டு சர்க்கரை, நெய், வாழைப்பழம்லாம் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்ட பின்னாடி 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு சிட்டிகை வந்து உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி ஒரு ஜன்னி எடுத்துக்கலாம். ஜன்னியில் வந்து 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதெல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துக்கலாம் ஜன்னி வச்சு. இது மாதிரி ஜலிச்சு செய்யணும்னா ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா புசு புசுன்னு வரும். நம்ம கேக்குக்கெல்லாம் ஜலிப்போம் இல்லையா, அது மாதிரி. அதோட காய்ச்சி ஆற வச்ச பால், திக்கான பால், இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிட்டேன். நிறைய சட்டுன்னு எடுத்தோடனே பால் ஊற்றிட்டோம்னா மாவு தண்ணி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 1/4 கப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்லா கலந்துட்ட பின்னாடி மாவு ஒன்றும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் வந்து 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பால். கணக்கில் சொல்ல போனால் 150 கிராம் கோதுமை மாவுக்கு வந்து 250 ml பால். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதை ஊற வைக்கிறதுலாம் எந்த அவசியம் இல்லை. இது மாதிரி தான் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு நல்லா திட்டமாக இருக்கும். இது போதும். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பேனோ கல்லோ, நான் தோசை கல் வச்சு தான் செஞ்சுக்கிட்டேன். தோசை தவா வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. அந்த பட்டரை வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம குழிக்கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். சின்ன சின்ன தோசை அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்படி உங்கள் வீட்டில் வந்து பேன்கேக் செய்கிற பேன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட செய்யலாம். நம்ம வீட்டில் தோசைக்கல் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இது மாதிரி குழிக்கரண்டியில் எடுத்து மாவு ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க. மாவை கொஞ்சம் குண்டாகவே மொத்தமாக ஊற்றிக்கிட்டா தான். இப்படி நம்ம வந்து 3 பேன்கேக் ஊற்றிட்டு மேலே லைட்டாக அப்படி பபிள்ஸ் வரவுன்னா திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடணும் மாவு உள்ளக்கெல்லாம். நல்ல மிதமான சூடில் வேந்துச்சுன்னா நல்லா புசு புசுன்னு பேன்கேக், அதுவும் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம்லாம், பழுத்த வாழைப்பழம்லாம் போட்டு செய்யணும்னா ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஒன்று சாப்பிட்றதுல மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் மறுபடியும் அந்த கல்லில் வந்து 1 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டு மீத உள்ள மாவையும் அதே மாதிரி ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த இதில் வந்து நான் 4 இது ஊற்றிக்கிட்டேன். இது மாதிரி ரொம்ப மெலிசாக மட்டும் தேய்ச்சிடாதீங்க. பேன்கேக்கு இப்படி மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு மொத்தம் இந்த மாவுக்கு வந்து 7 பேன்கேக்ஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு வேக விட்டுருங்க. எடுத்தோடனே தீய வைக்க வேணாம். நிறைய ஹை ஃப்ளேம் வச்சோம்னா கீழே கருகிடும். ஏன்னா நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்தனால சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான். இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிட்ட பின்னாடி பபிள்ஸ்லாம் இப்படி மேலே வந்துட்ட பின்னாடி இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. ஈவினிங்கில் ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம் செஞ்சு சாப்பிட்டோன்னு ஒரு மனசுக்கு திருப்தி இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா ருசியாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுத்தோன்னு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியான பேன்கேக். ரெண்டு இது சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காக இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சாச்சு.
இது மேலே தேன் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புசு புசுன்னு பாருங்கள், உள்ள டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்லாம், தேன் ஊற்றி சாப்பிட்லாம், எது சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். Thanks for watching and take it, tata, bye bye.